வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோண்டா ஆக்டிவா வண்டியோட வந்து அந்த ஃப்ரண்ட் வைசர் செட்டை வந்து நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு வண்டி. இந்த வண்டியோட வந்து அந்த வைசர் செட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து ரிவிட் அடித்து போட்டிருக்காரு. அது இப்போ வந்து நாலு போக வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த மேலே வந்து ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ இருக்கும். 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். அந்த ஸ்க்ரூலாம் கொஞ்சம் கழட்டும் போது கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்க்ரூலாம் வந்து ரொம்ப வந்து அந்த மழை தண்ணி பட்டு அந்த மலை ஏறதுக்கு வந்து ரொம்ப வந்து எல்லாம் டைட்டாக இருக்கும், ஜாமாக இருக்கும். நீங்கள் கழட்டும் போது கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. நீங்கள் வந்து ரொம்ப வந்து புஷ் பண்ணி அது கழட்டும் போது அது கட் ஆயிரும். இப்போ வந்து 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த 4 நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சைடு மிரரை வந்து நீங்கள் கழட்டிக்கணும். கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இண்டிகேட்டருக்கு வந்து அந்த ப்ளக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளக் வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். அதை கழட்டி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அந்த மெயின் ரூமுக்கு அந்த லைட்டுக்கு வந்து ப்ளக் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளக்கையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான், இந்த ப்ளக் ரிமூவ் பண்ணுறது. அந்த ப்ளக் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ளக் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கப்புறம் வந்து அந்த மண்டை மட்டும் தனியாக வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேலே வந்து கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாம்பை வந்து கழட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது அந்த டூம் லைட்டுக்கு மேலே வந்து 2 கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாம்பையும் வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். வந்து கொஞ்சம் பார்த்து வந்து கேர்ஃபுல்லாக கழட்டுங்க, இல்லைனா கட் ஆயிரும். மேலே வந்து 2 கிளாம்ப் இருக்கும். அப்புறம் கீழே வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கழட்டிக்கலாம். இந்த கழட்டி எடுத்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மண்டை தனியாக வந்துடும். அதே மாதிரி வந்து சைடு வந்து இண்டிகேட்டருக்கு வந்து 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. சரி 4 இல்லை 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம புதுசு வாங்கி வச்சுருக்கோம். இதில் வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 400 வருது. நீங்கள் வந்து வாங்கும்போது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து இது மார்க்கெட்டில் வந்து லோக்கல் நிறைய வருது. நல்ல ஹெவி குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கலாம். நாம் வந்து எப்படி கழட்டோமோ சேம் அதே மாதிரி தான். நாம் வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 சைடு வந்து இண்டிகேட்டர் நம்ம செட் பண்ணிவிட்டு மாட்டியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து அந்த டூம் லைட் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மாட்டுங்க. ஏன்னா வந்து அந்த கிளாம்பு வந்து அந்த கிளாம்ப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் பார்த்து மாட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து அந்த 2 கிளாம்பு இருக்கும். அந்த 2 கிளாம்பை வந்து உள்ளே வந்து புஷ் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஸ்டார்டிங் கழட்டும் போது அந்த ப்ளக்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலோ அதே மாதிரி வந்து அந்த ப்ளக்கை மாட்டிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் கழட்டும் போது வந்து கொஞ்சம், ஆனால் இது கழட்டுறது ஈஸி தான், ஆனால் வந்து இது போடுறது வந்து கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். இது வந்து அந்த பாயிண்ட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரூவோட அந்த பாயிண்ட்டு பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த அலைன்மெண்ட் செட் பண்ணி நீங்கள் நீங்கள் மாட்டுற மாதிரி வரும். இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பார்த்து மாட்டிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு ஷேக்கிங் இருக்கும். நீங்கள் ஷேக்கிங் இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த மேல் கவரில் வந்து நீங்கள் சரியாக கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணி மாட்டணும். பழைய மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.